சிங்கார சென்னை என ஸ்டாலின் தம்பட்டம் அடித்து வரும் நிலையில் சென்னை மேயர் பிரியாவின் சொந்த வார்டே நாற்றம் எடுக்கும் நிலையில் உள்ளது. மேயரின் சொந்த வார்டு என்பதால் விவிஐபி அந்தஸ்து பெறும் என எதிர்பார்த்த மக்கள் இன்று சாலைகளில் பள்ளங்களையும் வடிகால் குழாய்களில் அடைப்பையும் நிர்வாகத்தில் அலட்சியத்தையும் மட்டுமே காண்கின்றனர். ஆதிசேஷ நகரின் தெருக்கள் குண்டும் குழியுமாக கிடக்கின்றன. 2 மாதங்களாக நடக்கும் வடிகால் பணிகளால் சாலைகளை மீண்டும் அமைக்காமல் குடியிருப்பாளர்களை தவிக்க விட்டுள்ளனர். மழைநீர் தேங்கி இருப்பதால் இரவில் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பது உயிருக்கு ஆபத்தாக அமைகிறது. மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள் தடுமாறி விழும் அவலம் தொடர்கிறது. இது மேயரின் வார்டா அல்லது கவனிப்பற்ற காடா என கேட்கும் நிலை தொடர்கிறது. மரங்கள் முறிந்து விழும் நிலையில் இருப்பது குறித்து 2 வருடங்களுக்கு முன்பு புகார் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்ணை மூடிக்கொண்டு மரம் நல்ல நிலையில் உள்ளது என்று பொய் உரைக்கின்றனர். மழை நாட்களில் இந்த மரம் விழுந்தால் யார் பொறுப்பு? மேயர் பிரியாவின் வார்டு இப்படி நாற்றம் எடுக்கும் போது அவரது மௌனம் குடியிருப்பாளர்களை மேலும் கோபப்படுத்துகிறது. சாலைகளை சரி செய்யவோ, மரத்தை அகற்றவோ, மக்களின் புகார்களுக்கு செவிசாய்க்கவோ மாநகராட்சி தயாராக இல்லை. இதுதான் சென்னையின் முதல் பெண் மேயரின் வளர்ச்சி மாதிரியா? வார்டு 74 சீரமைக்க மேயர் பிரியா உடனடியாக நடவடிக்கை எடுப்பாரா அல்லது இந்த நாற்றம் எடுக்கும் நிர்வாகத்தை தொடர்ந்து அனுமதிப்பாரா என மக்கள் கேட்கும் கேள்வி இதுதான்.